Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான பாரம்பரிய முறையில் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி எவ்வளோன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஸோ நீங்கள் அப்போ தான் கிளறும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூட்டோடு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மாவை வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ணணும்ல, அதுக்கு வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம திரட்டி எடுத்துக்குவோம். கொழுக்கட்டை உருண்டை மட்டும்தான் திரட்டணும்னு கிடையாது. இந்த மாதிரி குச்சி குச்சியாக அந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்குவோம். கொழுக்கட்டை எல்லாமே திரட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஒரு 2 கப்பு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துக்குவோம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டைங்களை இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வெந்தாலே போதும், கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போவே கொழுக்கட்டை ஓரளவு வெந்துருச்சு. லைட்டாக கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது கொழுக்கட்டை வெந்துருச்சு. நாம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எவ்வளோ எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவலை சேர்த்துக்குவோம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். தேங்காய் துருவல் சேர்க்கவே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி இந்த கொழுக்கட்டைக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி அரிசி மாவு கரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா தண்ணியாக இருக்கிறது மாதிரியே இருக்கும். அரிசி மாவை கரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கே சூப்பரான, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.